5 சிற்றூர் கேட்டேன் மறுத்தான், 5 வீடு கேட்டேன் மறுத்தான், 5 அடி மண் கேட்டேன் மறுத்து விட்டான். இல்லையா ஒரு 5 அடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னா எவ்வளவு எண்ணெய் இருக்கு மாதிரியா திருட்டு போயினுங்க. நீ வாழி வாழி நீடுள்ளா வந்திருக்க வேண்டும். வாழ்ந்து வருகிறேன் மாமா. ஆமா நேற்று உங்களை தியானித்து துரியோதன தூதா போன்னு சொன்னேன். ஆமா எங்க அண்ணா உரைத்தாரா? ஆமா, நீங்கள் அனைவரை வருகிறது அத்தினாவரை சென்று உங்களுக்கு உண்டான நாட்டை வாங்கி வரும் மருட்டாக துரியோதன தூதா ஏவினீர். 28 நாடு வாங்கியாந்தியா? இல்லையே. ஏயா நான் சென்று கேட்டேன் துரியோதனை, ஐயா நீங்க இட்ட கட்டளை 13 முடித்து கோவலாவையும் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் ஒண்டி கொடுத்தனமா இருக்கிறார்கள். உனது தமிழா பஞ்சா பாண்டவர்கள் என்று அவருக்குண்டான நாடு வரு என்று உரைத்தேன். கேட்டியா? அத்த ராஜா கேட்டேன், மறுத்து விட்டான். 28 28 56 பாதி 28 அந்த 28 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அத்த ராஜா கேட்டேன் மறுத்தான், 5 பட்டணம் கேட்டேன் மறுத்தான், 5 சிற்றூர் கேட்டேன் மறுத்தான், 5 வீடு கேட்டேன் மறுத்தான், 5 அடி மண் கேட்டேன் மறுத்து விட்டான். இல்லையா ஒரு 5 அடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னா எவ்வளவு எண்ணெய் இருக்கு மாதிரியா திருட்டு போயினுங்க. உட்கார ஊசி நாட்டை எவ்வளவு இடம் இருக்கின்றதோ அந்த இடத்தை விட பாண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். காட்டி வைத்த காலை நாட்டில் வைக்கப்படாது, நாங்கள் நாட்டில் வைத்த காலை காட்டி வைக்கப்படாது அப்படின்னு அப்படி மறுத்து விட்டான். மறுத்த பிறகு என்ன ஆச்சு? வேறு என்ன வழி என்று கேட்டேன். கண்ணா பாண்டவரிடம் சூதாடி பறித்த நாட்டை அவள் என்னோடு வாதாடி போராடி பறித்து கொள்ள சொல் அப்படி என்று வைத்தான். போராடினா என்ன? நாடு கொடுக்க மறுத்து யுத்தத்திற்கு என்று கை தட்டி விட்டான். அந்த வார்த்தையை கொண்டுதான் போராடி பறித்து கொள்ள சொல் அப்படி என்று உரைத்தான். சண்டைக்கு வருதா சொல்லிட்டானா? சண்டைக்கு வருவதாக கை தட்டி விட்டான் துரியோதனன். இதுக்கு தானே நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆமா, எப்போ சண்டைக்கு வந்தா கை தட்டானோ இப்ப நான் போறேன். அந்த துரியோதனன் ஒரே அடி கட்டியால ஓங்கி ஒரே அடி அடிச்சு போட்டு நம்ம தேவையான நாடு 28 நாடு நான் வாங்கிடுறோம். இப்படியே நீ சென்றால் அந்த துரியோதனை கொல்ல முடியாது, வெல்ல முடியாது. அவனை யோசிங்க போறோம், நானும் யோசிங்க போறோம். ஆனா நீ சரி பலமாக இருந்தாலும் அதாவது யுத்தம் என்றால் பாரத போர், பாரத போர் என்று சாதாரணமான கிடையாது, சாமானியமான கிடையாது. அதற்கு கஷ்டம் இருக்காது. அதற்கு முக்கியமான பொருள் எல்லாம் இருந்தால்தான் பாரத போர் செய்ய முடியும். என்ன பொருள் வேணும் சொல்லி நான் போய் எடுத்துறோம். அதற்கு முக்கியமான பொருளானது நீங்க பஞ்சா பாண்டவர் ஐவர் அல்லவா, அதே போல 5 பொருள் இருக்கிறது. 5 பொருளா? ஆமா. எது? அது சேனந்தாபுரியிலே போர் மன்னன் என்பவன் ஒரு வீரன் இருக்கிறான், பலசாலி. சிவனந்தாபுரியா? ஆமா, ஒரு பட்டம் இருக்குது. அப்படி இருக்கிறது. அந்த இடத்திலே அவன் வைத்திருக்கிறான் 5 பொருள். 5 பொருள் தானா? அது என்னென்ன பொருள்? கொந்தம், கொடுச்சிலை, இருதாட்டி, பம்பை என்று சொல்ல பண்டாரப்பட்டி என்று சொல்லக்கூடிய 5 பொருள் அவன் இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்குமே. மாமா
அவன்கிட்ட இருந்து சொன்னியா இங்கிருந்து போறேன் டேய் எனக்கு அந்த 5 பொருள் குடுறானுவன் அவன் குடுக்கலன்னு வச்சுக்கோ இந்த கத்தியால அவனையும் ஒரே அடியா போட்டுறேன் மாண்டி தூந்தலா போட்டோம் குடுக்கலன்னா தான் கொடுத்தாலும் நம்ம தந்திரம் வாங்கிடுவேன் இல்ல என்ன ஆயத்தமா சொல்ற கணக்கா சொல்றீங்கன்னா அவனுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு என்று உனக்கு தெரியாத பேசுறேன் எதனா இருக்கட்டும் எனக்கு என்ன தேவை என் நாண்ட பலங்குது போற ஒரே அடிக்கிறேன் என்னையா டமாட்டா சிறுபிள்ளை பயமறியாது என்று உரைப்பார்கள் சிறுபிள்ளை தனமா சொல்றியா ஏப்பா சாதாரணமா சொல்றாரு எப்பேற்பட்ட பலசாலி நான் ஏன் சொல்றேன் என் நாட்டம் வந்து 7 சிங்கம் பழம் கொடுத்து மொத்தம் 5 பேரையும் கொண்டுட்டே இல்லையா 5 பேருடைய பழம் என்ன நடக்குது துரிநாண்ட இல்லையா அப்படின்னா 5 பேர் பலம் இருந்தா என்ன 5000 பேர் பலம் இருந்தா என்ன ஆனால் அந்த சிவனந்தாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடியவன் அவன் ஒரு வீரன் போர் மன்னன் சரி மாமா அவன் நாட்டு மக்களை தவிர வேறு அயல் நாட்டு மக்கள் யாருமே அவன் நாட்டிலே உள்நுழைய முடியாது வெளியே அவங்க உள்ள போக முடியாது யாருமே போக முடியாது முதல்ல கேட்டு உக்கவாரு அதாவது அவருக்கு மந்திரி உக்கிரபாணி மந்திரி ஆமா பார்த்துதான் அதை பிறகு அந்த போர் மன்னனை பார்க்க முடியும் ஆனா அயல் நாட்டு மக்கள் யாரும் போக முடியாது போக கூடாது அப்படியா அந்த அளவிலே பாதுகாப்பாக அவன் வைத்திருக்கிறார் அவன் நாட்டை அப்பேர் கொண்டவன் முன்னாடி நான் எப்படி போலாம் ஒரு வழிக்குதா இந்த உருவத்தோடு அந்த சிவனந்தாபுரிக்கு போக முடியாது இந்த உருவத்தை மாற்ற வேண்டும் வைத்து பிழப்புக்காக விறகு விற்பனை போன விறகு தலைனா போனையா விறகு தலையன் நான் எப்பேர் கொண்டவன் என் உருவம் என்ன உருவம் பெருமாளை போலவே